பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். மீண்டும் ஒரு காணொலியில் வாரவலம் உறவுகளை சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி. ஜனாதிபதி தேர்தலுக்கு இன்னும் 8 நாட்களே இருக்கின்ற நிலையில் வழமை போன்று பிரச்சார நடவடிக்கைகள் இம்முறையும் இறுதி கட்டத்தை அடைந்து பல்வேறு வாக்குறுதிகளை அள்ளி வீசி மேடைகள் முழங்க பிரச்சாரங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த சூழ்நிலையில் இந்த தேர்தல் முடிவடைந்ததற்கு பிற்பாடு பாராளுமன்ற தேர்தல் உடனடியாக நடைபெறலாம் என்கின்ற தோரணையில் பல மாவட்ட பிரதிநிதிகளும் பல பிராந்திய தலைவர்களும் அரசியல் களத்திலே மும்முரமாக ஈடுபட்டிருப்பதை நம்மால் காணக்கூடியதாக இருக்கிறது. 4 முனை போட்டிகள் என்று சொல்லுகின்ற அளவுக்கு இப்போது ஜனாதிபதி தேர்தல் நெருங்க பிரச்சார நடவடிக்கைகள் மிகவும் தீவிரமாக இருக்கின்றன. ரணில் விக்ரமசிங்க, சஜித் பிரேமதாச, அனுரகுமார திசாநாயக்க, நாமல் ராஜபக்ச என்று 4 வேட்பாளர்கள் ஓரளவு பிரபல்யமான அல்லது சம அளவிலே வாக்குகளை பெறக்கூடியவர்களாக கருதப்படுகிறார்கள். அதிலும் 3 வேட்பாளர்களுக்கிடையில் மிக கணிசமான போட்டி நிலை வருவதை எம்மால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அனுரகுமார திசாநாயக்கா இப்போது 1 கோடி வாக்குகளை நோக்கி நகர்கின்ற அந்த பிரச்சாரம் என்கின்ற தோரணையிலே தனது பிரச்சாரத்தை முடுக்கிவிட்டிருக்கின்றார். 50 வீதத்துக்கு அதிகமாக பெறுதல் என்கின்ற ஒரு தோரணையில் ஒரு கோஷத்தில் சஜித் பிரேமதாச தங்களுடைய ஆதரவாளர்களோடு அந்த பிரச்சாரத்திலே மிகவும் தீவிரமாக ஈடுபட்டிருக்கிறார். ரணில் விக்ரமசிங்க அவர்களும் தான் ஜனாதிபதியாக எவ்வாறாவது வந்து விடுவேன், என்னுடைய வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது என்கின்ற தோரணையிலே மிகவும் பிரபல்யமான அமைச்சர்கள், ராஜாங்க அமைச்சர்கள், முக்கியமான கட்சிகளுடைய தலைவர்கள், ஏன் பிரதமர் உட்பட மிக பிரபல்யமான அரசியல்வாதிகளோடு தன்னுடைய இருப்பை தக்க வைப்பதற்காக பிரச்சார பணியிலே மும்முரமாக ஈடுபட்டுக் கொண்டிருப்பதையும் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதே நேரம் முன்னாள் ஜனாதிபதி 2 முறைகள் ஜனாதிபதியாக இருந்த மஹிந்த ராஜபக்ச அவர்களுடைய புதல்வர் நாமல் ராஜபக்ச அவர்களும் இப்போது தீவிரமாக களத்தில் இறங்கி இருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. நேற்று முன்தினம் மட்டக்களப்பு நகரத்துக்கு வந்து மட்டக்களப்பு நகரத்தில் இருக்கின்ற இளைஞர் யுவதிகளையும் சந்தித்து தன்னுடைய கொள்கைகள் தொடர்பாகவும் தன்னுடைய அரசாங்கம் ஆட்சிக்கு வருகின்ற போது தான் செய்யக்கூடிய அபிவிருத்திகள் சம்பந்தமாகவும் மிகவும் தெளிவான ஒரு உரையாற்றிவிட்டு சென்றிருக்கிறார். ஆக இப்போது ஜனாதிபதி தேர்தல் களம் இறுதி கட்டத்தை நோக்கி மிகவும் மும்முரமாக நகர்ந்து கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த நிலையில் நாம் அடிக்கடி சொல்லுகின்ற ஒரு விடயம், மாவட்ட ரீதியிலான முடிவுகளை, மாவட்ட ரீதியிலான வெற்றிகளை கூடுதலாக பெறுகின்ற வேட்பாளர், அதிலும் சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை அதிகமாக பெறுகின்ற வேட்பாளர் இந்த தேர்தலிலே வெற்றி அடையக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் நிறைய இருக்கின்றது என்கின்ற பதிவை நாம் தொடர்ந்தேர்ச்சியாக செய்து வருகின்றோம். அந்த அடிப்படையில் மட்டக்களப்பு மாவட்டத்திலே இம்முறை யார் தங்களுடைய அதிகாரத்தை தக்க வைக்கப் போகின்றார்கள் என்கின்ற ஆதாரங்களோடு பல காணொளிகளை நாம் உங்களுக்கு தந்திருக்கின்றோம். அந்த வகையில் இப்போது மட்டக்களப்பு மாவட்டத்திலே மிகவும் முக்கியமான அரசியல் தளமாக இருக்கின்ற காத்தான்குடி பிரதேசத்திலே ஒரு முக்கியமான ஒரு மாற்றம் இடம்பெற்றிருக்கின்றது. கடந்த பல தேர்தல்களிலே பல பாராளுமன்ற தேர்தல், அதே போன்று உள்ளூராட்சி சபை தேர்தல், மாகாண சபை தேர்தல், ஜனாதிபதி தேர்தல் என்று காத்தான்குடியிலே பிரபல அரசியல் பிரதிநிதியாக இருக்கின்ற முன்னாள் ஆளுநர் எம்எல்ஏ ஹிஸ்புல்லா அவர்களுக்கு ஒரு வாக்கு வங்கியை வைத்திருக்கின்ற அப்துல் ரவுஃப் மௌலவி அவர்களுடைய தரப்பு பூர்ணமாக ஆதரவை வழங்கி வந்த வரலாற்றை நாம் திரும்பி பார்க்கலாம். கடந்த பல தேர்தல்களிலே ஹிஸ்புல்லா அவர்களுடைய வெற்றிக்கு பின்னால் ரவுஃப் மௌலவி அவருடைய வாக்குப்பலம் இருந்திருக்கின்றது என்பதை யாராலும் மறுத்துரைக்க முடியாத ஒரு பின்னணி இருக்கிறது. ஆனால் கடந்த தேர்தலில் கூட அவர் யூபிஏயிலே பாராளுமன்ற தேர்தலில் ஹிஸ்புல்லா அவர்கள் போட்டியிட்ட போது பசீர் சேகதாவுக்கு ரவுஃப் மௌலவி தரப்பு ஆதரவு வழங்கியிருந்தது. ஆனால் அந்த வாக்குகள் கூட யூபிஏ ஊடாக சகோதரர் ஹிஸ்புல்லா அவர்களை பாராளுமன்ற உறுப்பினராக்குவதற்கு உதவி இருக்கக்கூடும் என்கின்ற தோரணையில் அப்போது கூட ஏதோ ஒரு வகையில் ஹிஸ்புல்லாவுக்கு அப்துல் ரஹ்மான் தரப்பு ஆதரவு வழங்கியே இருந்தது. ஆனால் முறை நேரடியாக ஹிஸ்புல்லா அவர்கள் ஆதரிக்கின்ற ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய ஜனாதிபதி வேட்பாளர் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு ஹிஸ்புல்லா அவர்கள் தனது ஆதரவை வழங்கி இருக்கின்ற போது
அப்துல் ரவுஃப் மௌலவி தரப்பு இப்போது முதன்முறையாக ஹிஸ்புல்லா அவர்களை எதிர்த்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு தமது ஆதரவை வழங்கி இருக்கிறது. இது மட்டக்களப்பு மாவட்டத்திலே எதிர்வரப்போகின்ற பாராளுமன்ற தேர்தலில் முஸ்லிம் காங்கிரஸ் ஒரு ஆசனத்தை தொடர்ந்தேச்சியாக பெற்று வந்ததை இல்லாமல் செய்துவிடுமா அல்லது பின்னடைவுக்குள்ளாக்குமா என்கின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. 2015 ஆண்டு ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் மட்டக்களப்பிலே 38,477 வாக்குகளை பெற்று ஒரு ஆசனத்தை பெற்றிருந்தது. 2000 ஆண்டு பொதுத் தேர்தலிலே ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் 34,422 வாக்குகளை பெற்று ஒரு ஆசனத்தை பெற்றிருந்தது. இங்கே கடந்த 2015 தேர்தலுக்கும் 2020 தேர்தலுக்கும் இடையிலே சுமார் 4,000 வாக்குகளை குறைவாக பெற்று கடந்த முறை ஒரு ஆசனத்தை தக்க வைத்திருந்தது. அதில் அந்த வாக்குகளுக்குள் அப்துல் ரவுஃப் மௌலவி தரப்புடைய வாக்குகளும் இணைந்திருந்தது குறிப்பிடத்தக்கது. ஆனால் கடந்த 2000 ஆண்டு முஸ்லிம் காங்கிரசுக்கு ரவுஃப் மௌலவி தரப்பு ஆதரவு வழங்காமல் இருந்தமையால் அந்த 4,000 வாக்குகள் குறைந்திருக்கலாம் என சொல்லப்படுகிறது. ஆகவே ஓரளவு வாக்கு பலத்தை கொண்டிருக்கின்ற அப்துல் ரவுஃப் மௌலவி அவர்களுடைய தரப்பு இம்முறை ரவுஃப் மௌலவி தரப்பினர் ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு சந்தர்ப்பத்தை வழங்கி இருப்பதால் பாராளுமன்ற தேர்தலிலே ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசுக்கு இன்னும் பின்னடைவை ஏற்படுத்துமா என்கின்ற ஒரு கேள்வி இருக்கிறது. ஏனென்றால் முஸ்லிம் காங்கிரஸிலே கடந்த முறை அலிசாகிர் மௌலானா ஹாஃபிஸ் நசீர் அகமட் போன்றவர்கள் இருந்து அந்த வாக்கினை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இம்முறை முஸ்லிம் காங்கிரசுக்கென்று ஒரு பிரபல்யமான வேட்பாளருடைய வாக்காக கருதப்படுவது முன்னாள் ஆளுநர் ஹிஸ்புல்லா அவர்களுடைய வாக்கு மாத்திரம்தான். அந்த அடிப்படையிலே ஹிஸ்புல்லா அவர்களுடைய வாக்கு, அதே நேரம் கல்குடா தொகுதியிலே கிடைக்கின்ற வாக்கு, ஏறாவூரிலே தற்போது முன்னாள் தவிசாளராக இருந்த முன்னாள் அமைச்சர் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசுடைய முக்கியஸ்தராக இருந்த பஷீர் ஷேகுதாவூத் அவர்களும் ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு ஆதரவாக அலிசாத் மௌலானா அவர்களோடு அண்மையிலே இணைந்திருக்கிறார். அந்த அடிப்படையிலே எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சி அந்த சின்னத்தில் அல்லது ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு ஆதரவான ஒரு அணியிலே இவர்கள் எல்லாம் களமிறங்குகின்ற போது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸிலே ஏறாவூர் பிரதேசத்தில் பிரபல்யமான ஒருவர் களமிறங்க முடியாத அல்லது களமிறங்க இல்லாத நிலையிலே மட்டக்களப்பு மாவட்டத்தில் எவ்வாறு முஸ்லிம் காங்கிரஸ் அந்த ஆசனத்தை தக்க வைக்கப் போகிறது என்கின்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது. எனவே அப்துல் ரவுஃப் மௌலவி அவர்களுடைய ரணில் விக்ரமசிங்கவுக்கான ஆதரவு மட்டக்களப்பு மாவட்டத்திலே ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசுக்கான ஆசனத்தை தக்க வைப்பதில் சிக்கலை ஏற்படுத்துமா என்கின்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது. இதற்கிடையே காத்தான்குடி பிரதேசத்திலே இன்னும் சில முக்கியஸ்தர்களாக கருதப்படுகின்ற அல்லது சகோதரர் ஹிஸ்புல்லா அவர்களுடைய மிகப்பெரிய ஆதரவு தளமாக அல்லது மிகப்பெரிய ஆதரவாளர்களாக கருதப்பட்ட சில நகரசபை உறுப்பினர்களும் இப்போது ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு ஆதரவு வழங்கி வெளியிலே இருக்கிறார். அதில் பிரதானமானவர்களாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசுடைய அவர் ஹிஸ்புல்லா அவருடைய ஆதரவாளராக இல்லாவிட்டாலும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசுடைய மிகப்பெரிய காத்தான்குடியில் ஒரு தளமாக இருந்து செயற்பட்ட ULMN முபீன் வெளியே போயிருக்கிறார். அவரும் ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு ஆதரவு வழங்கியிருக்கிறார். அதே போன்று முன்னாள் கிழக்கு மாகாண சபை உறுப்பினராக இருந்த காத்தான்குடி நகர சபை உறுப்பினராகவும் இருந்த KLM ஃபரீத் AP என்கின்ற அவர் இப்போது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிலே இணைந்து நிமல் சிறிபால சில்வா அவருடைய தலைமையில் இயங்குகின்ற ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிலே இணைந்து தற்போது ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு ஆதரவாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். இவ்வாறு காத்தான்குடியிலே முஸ்லிம் காங்கிரசுக்கு பலமாக இருந்த முஸ்லிம் காங்கிரசுக்கு பின்னணியிலே மிகவும் காத்திரமான வாக்கு பலமாக இருந்த பல வாக்கு வங்கி இருப்புகளை கொண்டவர்கள் வெளியில் நிற்கின்ற போது மட்டக்களப்பு மாவட்டத்திலே முஸ்லிம் காங்கிரசுக்குரிய அந்த ஆசனம் மீண்டும் தக்க வைக்கப்படுமா என்கின்ற கேள்வி தொடர்ந்து இருக்கிறது. ஆகவே அப்துல் ரவுஃப் அவர்களுடைய முஸ்லிம் காங்கிரசுக்கு ஆதரவான வேட்பாளரை விட்டு வெளியேறியமை, முபீன் அவர்களுடைய வெளியேற்றம், ஃபரீத் அவர்களுடைய வெளியேற்றம், இவ்வாறு இன்னும் சில உள்ளூராட்சி சபை உறுப்பினர்களுடைய வெளியேற்றம் என்று மட்டக்களப்பு மாவட்டத்திலே முஸ்லிம் காங்கிரஸ் மீண்டும் ஒரு ஆசனத்தை தக்க வைப்பதிலே சிக்கல்கள் ஏற்படுமா என்கின்ற வாத பிரதிவாதங்கள் தொடர்ந்தே கொண்டே இருக்கின்றன. எது எவ்வாறு இருந்த போதிலும் இந்த தேர்தல் முடிவடைகின்ற போது, ஜனாதிபதி தேர்தல் முடிவடைகின்ற போது அனில்குமார் திசாநாயக்க அவர்கள் ஆட்சிக்கு வந்தாலும் சரி, ஜனாதிபதி ஆனாலும் சரி, சஜித் பிரேமதாஸ் அவர்கள் ஜனாதிபதி ஆனாலும் சரி, ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஜனாதிபதி ஆனாலும் சரி, எவ்வாறான சூழ்நிலையிலும் உடனடியாக பாராளுமன்றம் கலைக்கப்படுகின்ற போது மீண்டும் பாராளுமன்ற தேர்தலுக்கு இந்த ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் உட்பட ஏனைய அரசியல் கட்சிகளும் முகம் கொடுக்க வேண்டிய ஒரு சூழலே இருக்கிறது. அந்த நிலையில் மட்டக்களப்பு மாவட்டத்திலே முஸ்லிம் காங்கிரஸ் மீண்டும் அந்த ஆசனத்தை தக்க வைக்குமா என்று நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டியிருக்கிறது.
மீண்டும் ஒருமுறை உங்களை சந்திக்கும் வரை எமது சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதிருந்தால் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு வேண்டி விடைபெறுகிறோம். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இனிய வந்தனங்கள். வணக்கம் வாரவலம் உறவுகளே.